அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, கடந்த வகுப்பில் எடுப்புக்கள் பற்றிய விளக்கத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலும் குறிப்பாக பாரம்பரிய எடுப்புக்கள் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு எவ்வாறு பாரம்பரிய எடுப்பு அல்லது அரிஸ்டாட்டிலிய எடுப்பு எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்ற விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அவற்றில் அளவு ரீதியான எடுப்புக்கள், பண்பு ரீதியான எடுப்புக்கள் போன்றவை மிகவும் முதன்மையானவை என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். அளவு ரீதியான எடுப்புகளையும் பண்பு ரீதியான எடுப்புகளையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்ற போதுதான் பாரம்பரிய எடுப்புகளான நாட்பிரிவு திட்டம் உருவாக்கப்படுகின்றது என்ற வகையீட்டை தெளிவாக கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்று நாட்பிரிவு திட்டம் என்ற வகையீட்டிற்குள் நிறை எடுப்பு, நிறை விதி எடுப்பு பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். நிறை விதி எடுப்பு, நிறை விதி எடுப்பு. இந்த எடுப்பை ஏ எடுப்பு எனவும் அழைக்கலாம். இந்த எடுப்பினை ஏ எடுப்பு எனவும் அழைக்கலாம். நிறை விதி எடுப்பு. அதை நிறை விதி எடுப்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். ஒரு நிறை விதி எடுப்பு என்பது ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக தரப்பட்டு, ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்படுத்தப்பட்டு இணைக்கும் சொல்லானது விதித்து தரப்படுமாயின் அதைத்தான் நாம் நிறை விதியெடுப்பென அழைக்கின்றோம். மாணவர்கள் மறக்கக்கூடாது, நிறை விதியெடுப்பு என்பது ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்படுத்தப்பட்டு இணைக்கும் சொல்லானது விதித்து தரப்படுமாயின் அதனை நாங்கள் நிறை விதி எடுப்பென அழைக்கலாம். மறக்கக்கூடாது. உதாரணமாக நீங்கள் பார்க்கின்ற போது இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமையும். எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர். எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்ற எடுப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர். இங்கு எழுவாய் என்பது மனிதர்கள் என வகைப்படுத்தப்படுகின்றது. இங்கு எழுவாய் மனிதர்கள், அதாவது எழுவாய் பதம் என்று நாம் குறிப்பிடலாம். எழுவாய் வகுப்பு. அதே போன்று இறப்பவர்கள் என்பது பயனிலை ஆகும். இது பயனிலை பதமாகும். இது பயனிலை பதமாகும். பயனிலை பதமாகும். ஆகவே பாருங்கள், இங்கே பார்க்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த மனிதர் என்பதற்கு முன்னால் எல்லாம் என்ற நிறைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் என்ற நிறை அளவு சொல், நிறை அளவு சொல் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று ஆவர் என்பது ஒரு விதி இணைக்கும் சொல்லாக அமைகின்றது. ஆவர் என்பது ஒரு விதி இணைக்கும் சொல்லாக அமைகின்றது. ஆகவேதான் நாம் இந்த எடுப்பினை ஏ எடுப்பு அல்லது நிறை விதி எடுப்பென நாம் தெளிவாக விளக்கிக் கொள்ளக்கூடியதாக அமைகின்றது. மாணவர்கள் தெளிவாக குறிப்பிடுத்த வேண்டிய, தெளிவாக விளங்க வேண்டிய விடயம், அளவு சொல் எப்பொழுதும் நமக்கு நிறையாக இருக்கும். மறக்கக்கூடாது, அளவு சொல் எப்பொழுதும் நிறையாக இருக்கும். ஆகவே எல்லாம் என்று வரலாம், ஒவ்வொன்று என்று வரலாம், எதுவும் என்று வரலாம், எந்த என்று வரலாம், இவையெல்லாம் என்று வரலாம், ஒவ்வொன்று வரலாம், ஒவ்வொரு வரலாம். இவ்வாறான அளவு சொற்கள் நிறை அளவு சொற்களாக வரலாம். அதே போன்று இணைக்கும் சொல்லாக வருகின்ற போது ஆவர், இருக்கின்றனர், இருப்பவர் என்ற சொற்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் அடிப்படையில் நீங்கள் விளங்க வேண்டியது இந்த நிறை விதி எடுப்பு பற்றி. அதாவது மீண்டும் நான் சொல்லுகின்றேன், நிறை விதி எடுப்பு என்பது எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள்
பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விதித்து தரப்படுமாயின் அதனையே நாம் நிறை விதி எடுப்பென அழைக்கின்றோம். ஆகவே எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்று வரலாம், ஒவ்வொரு மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்று வரலாம், எந்த மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்று வரலாம். அதே போன்று மனிதர்கள் எவரும் இறப்பவர்கள் ஆவர் என்று வரலாம், அல்லது அனைத்து மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்று வரலாம். இவ்வாறு வருகின்ற போது இந்த எடுப்பினை நாம் நிறை விதி எடுப்பென இனம் காணக்கூடியதாக அமையும். இப்ப மாணவர்கள் நிறை விதி எடுப்பென்றால் என்ன என்பதனை தெளிவாக விளங்கி இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இதன் அடிப்படையில் நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது நிறைமறை எடுப்பு. நிறைமறை எடுப்பை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த நிறைமறை எடுப்பு, நிறைமறை எடுப்பு, அந்த எடுப்பினை நாம் ஈ எடுப்பு என அழைக்கின்றோம். அந்த எடுப்பினை நாம் ஈ எடுப்பு என அழைக்கின்றோம். ஆகவே நிறைமறை எடுப்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். அதே போன்றுதான் அளவில் எழுவாயின் அங்கத்துவம் தரப்பட்டு அவற்றின் அங்கத்துவமானது நிறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல்லானது மறுத்து தரப்படுமாயின் அதனை நாங்கள் நிறைமறை எடுப்பென அல்லது ஈ எடுப்பென நாம் அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறக்கக்கூடாது. ஆகவே நிறைமறை எடுப்பு என்பது எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக தரப்படும், அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்படுத்தப்படும், இணைக்கும் சொல்லானது அங்கே மறுத்து தரப்படுமாயின் அதனை நாம் நிறைமறை எடுப்பென அழைக்கலாம். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இந்த மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல, இறப்பவர்கள் அல்ல என்ற சொல்லை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல என்ற எடுப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கின்ற பொழுது மனிதர் என்பது எழுவாய் வகுப்பு. உங்களுக்கு தெரியும், மனிதர் என்பது எழுவாய் வகுப்பு. அதே போன்று இறப்பவர் என்பதும் பயனிலை வகுப்பு. ஆகவே இந்த எழுவாய்க்கு முன்னால் இருப்பது நிறைக்குரிய அளவுச்சொல். அதே போன்று இங்கே அல்ல என்ற மறையிணைக்கும் சொல் தரப்படுகின்றது. அதனால் இதனை நாம் நிறைமறை எடுப்பென கருதலாம். இதனை நாம் நிறைமறை எடுப்பென கருதலாம். அல்லது இதனை நாம் ஈ எடுப்பென தெளிவாக குறிப்பிடலாம். ஈ எடுப்பென நாம் தெளிவாக குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்கள் நிறைமறை எடுப்பென்றால் என்ன என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இங்கே இருந்திருக்கும். ஆகவே இங்கே எந்த என்ற சொல்லை பயன்படுத்தலாம், இவையும் என்ற சொல்லை பயன்படுத்தலாம், இவரேனும் என்ற சொல்லை பயன்படுத்தலாம், எந்த ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தலாம், எதுவாகிலும் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். ஆகவே மாணவர்கள் முக்கியமாக தெரிய வேண்டிய விடயம் நிறைமறை எடுப்பினுடைய அளவு சொற்களாக எந்த, எவையும், எவரும், எவரேனும், எவராகிலும், எவராகிலும், எந்த ஒரு, இவ்வாறான சொற்களுடன் அல்ல என்ற மறையிணைக்கும் சொல் தரப்படுகின்றது. இதோடு அல்ல என்ற மறையிணைக்கும் சொல் தரப்படுகின்றது. அவ்வாறு தரப்படுகின்ற பொழுது நாம் அதனை நிறைமறை எடுப்பென அழைக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது ஈ எடுப்பென நாம் அழைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு நிறை விதி எடுப்பு என்றால் என்ன என்பது தெளிவாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல நிறைமறை எடுப்பு என்றால் என்ன என்பது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே மூன்றாவது எடுப்பாக நாங்கள் பார்க்க போவது
குறை விதி எடுப்பு. அதை நாங்கள் பார்க்கின்றோம். குறை விதி எடுப்பு. ஆகவே மாணவர்கள் குறை விதி எடுப்பு என்றால் என்ன என்பதனை விளங்குகின்ற பொழுது முதலாவதாக உங்களுக்கு ஒரு எடுப்பு தரப்படுகின்ற போது அந்த எடுப்பின் இழுவாயின் அங்கத்துவம் குறையாக தரப்பட்டு அங்கே எடுப்பில் அந்த தரப்படுகின்ற எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விதித்து தரப்படுமாயின் அதனைத்தான் நாம் குறை விதி எடுப்பென அழைக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் மறக்கக்கூடாது, குறை விதி எடுப்பு. குறை விதி எடுப்பு. இந்த எடுப்பைத்தான் நாம் ஐ எடுப்பு என அழைக்கின்றோம். ஐ எடுப்பு என அழைக்கின்றோம். இன்னொரு வகையில் இதனை நாங்கள் கூறுகின்ற போதும் கூட அளவில் குறையாகவும் பண்பில் விதியாகவும் அமைந்து வருகின்ற எடுப்புகள் தான் குறை விதி எடுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. அளவில் குறையாகவும் பண்பில் விதியாகவும் அமைந்து வருகின்ற எடுப்புகள் தான் குறை விதி எடுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணத்தை கவனிப்போம். மாணவர்களை கவனியுங்கள். ஒரு சிறந்த உதாரணத்தை கவனிப்போம். சில மனிதர்கள் அழகானவர்கள் ஆவர். அழகானவர்கள் ஆவர். ஆகவே மாணவர்கள் இங்கே கவனியுங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இங்கே சொல்லப்படுகின்ற விடயம் இந்த எடுப்பை நீங்கள் பார்க்கின்ற போது எழுவாய் என்பது மனிதர்கள். எழுவாய் என்பது மனிதர்களை குறிக்கின்றது. மனிதர் என்ற பதத்தை குறிக்கின்றது. அதே போன்று அழகானவர்கள் என்பது பயனிலை பதத்தை குறிக்கின்றது. பயனிலை பதத்தை குறிக்கின்றது. மனிதர்கள் என்பது எழுவாய் பதத்தையும் அங்கே அழகானவர்கள் என்பது பயனிலை பதத்தையும் குறிக்கின்றது. அதன் அடிப்படையில் அளவு சொல்லை நீங்கள் பார்க்கின்ற போது சில என்ற சொல்லினால், அதாவது குறை அளவு சொல்லினால் குறிக்கின்றது. குறை அளவு சொல்லினால் குறிக்கின்றது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இணைக்கும் சொல்லை நீங்கள் பார்க்கின்ற போது விதி இணைக்கும் சொல்லாக காணப்படுகின்றது. விதி இணைக்கும் சொல்லாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கே அளவில் குறையாக தரப்பட்டிருக்கிறது. அங்கே அடுத்ததாக பார்க்கின்ற போது பண்பானது விதியாக தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எடுப்பானது குறை விதி எடுப்பென அழைக்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். இதே போன்று சில என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அதே போன்று அநேகமான என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அநேகமான, அண்ணளவாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அண்ணளவாக, அண்ணளவாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். பொதுவாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். பொதுவாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அதே போன்று அரிதாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அரிதாக. அதே போன்று ஒரு சில என்ற சொல்லை பயன்படுத்தலாம். ஒரு சில என்ற சொல்லை பயன்படுத்தலாம். அதே போன்று குறைவாக என்ற சொல்லை பயன்படுத்தலாம். குறைவாக, குறைவாக என்ற சொற்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதே போன்று பாதியாக, அரைவாசியாக, கிட்டத்தட்ட, ஏறக்குறைய, இப்படியான சொற்களை எல்லாம் நாம் இந்த குறையை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே குறை விதி எடுப்பு என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு எடுப்பை நீங்கள் பொறுத்தவரையில் முதலாவதாக அளவு சொல்லை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது எழுவாயை கவனித்து அடுத்ததாக அளவு சொல்லை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே அளவு சொல் குறையாக தரப்பட்டிருக்கும். அது சில என்பதை உணர்த்துவதாக இருக்கும், அல்லது ஒரு குறைவான எழுவாய் அங்கத்துவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் அந்த எடுப்பினை குறை விதி எடுப்பு, அங்கே இணைக்கும் சொல்லை நீங்கள் பார்ப்பீர்கள், விதித்திருக்கின்றது. ஆகவே இந்த எடுப்பானது குறை விதி எடுப்பு என அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் தெளிவாக விளங்க வேண்டியது இதே போன்று சில மனிதர்கள் அழகானவர்கள் ஆவர்
என்று தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அநேகமான மனிதர்கள் அழகானவர்கள் ஆவர் என்று தரப்படலாம், அல்லது அன்னளவாக மாணவர்கள் அழகானவர்கள் என்று உங்களுக்கு தரப்படலாம், ஆவர் என்று தரப்படலாம். அதே போன்று பொதுவாக மனிதர்கள் இறப்பவர்கள் ஆவர் என்று உங்களுக்கு தரப்படலாம். ஆகவே அளவு சொல்லை நீங்கள் கட்டாயமாக மனனம் செய்திருக்க வேண்டிய, தெளிவாக மனனம் செய்திருக்க வேண்டிய தேவை இங்கே முதன்மையாக இருக்கின்றது. அதை மாணவர்கள் கட்டாயமாக மறக்கக்கூடாது. ஆகவே அந்த விடயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் குறை மறை எடுப்பு, மறக்கக்கூடாது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது குறை மறை எடுப்பு. குறை மறை எடுப்பு. ஆகவே மாணவர்கள் கவனியுங்கள், இங்கே குறை மறை எடுப்பு, அந்த எடுப்பை நாங்கள் ஓ எடுப்பு என அழைக்கின்றோம். மாணவர்கள் மறக்கக்கூடாது, குறை மறை எடுப்பு என்று சொன்னால் அந்த எடுப்பு ஓ எடுப்பு என அழைக்கப்படும். மறக்கக்கூடாது, குறை மறை எடுப்பு என்பது ஓ எடுப்பு. அது டெபினிஷன் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் இங்கே வந்து டெபினிஷனை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். ஓர் எடுப்பின் எழுவாயின் அங்கத்துவம் குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்படுத்தப்பட்டு இணைக்கும் சொல் மறுத்து தரப்படுமாயின், அங்கே விதித்து தரப்பட்டது, குறையில் விதித்து தரப்பட்டது, இங்கே குறையில் மறுத்து தரப்படுமாயின் அதனை நாங்கள் குறை மறை எடுப்பென நாம் அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறை மறை எடுப்பு. பாருங்கள், சில மனிதர்கள் அழகானவர்கள் அல்ல என்று நாங்கள் மறுக்கின்றோம். அல்ல அல்ல அளவு சொல்லை பாருங்கள், அங்கே மறுத்து தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே எழுவாயை பாருங்கள், மனிதர்கள், பயனிலையை பாருங்கள், அழகானவர்கள் என்று தரப்பட்டிருக்கின்றது. இங்கே முன்னுக்கு பாருங்கள், சில அல்ல என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது குறை மறையெடுப்பாக நீங்கள் கருத வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் மறக்கக்கூடாது, இதனை நீங்கள் குறை மறையெடுப்பாக கருத வேண்டியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த அளவு சொற்கள் அநேகமான மனிதர்கள் அழகானவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தரப்படலாம். அதே போன்று அன்னளவாக மனிதர்கள் அழகானவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தரப்படலாம், அல்லது பெரும்பாலான மனிதர்கள் இறப்பவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தரப்படலாம். அதே போன்று ஒரு சில மாணவர்கள் அழகானவர்கள் அல்ல என்று உங்களுக்கு தரப்படலாம். ஆகவே அளவு சொல், குறைக்குரிய அளவு சொல் தரப்பட்டு மறுத்து தரப்படுமாயின் அதனையும் நாம் குறை மறையெடுப்பெனத்தான் கருத வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு 4 வகையான, அதாவது மரபு ரீதியான எடுப்பு வகையீட்டில் நாட்பிரிவு திட்டம் என்ற வகையீட்டை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த நாட்பிரிவு திட்டம் என்ற வகையீட்டில் மிகவும் முதன்மையாக இருக்கின்ற விடயம்தான் 4 எடுப்புகள். அந்த 4 எடுப்புகளும் தான் மிகவும் முதன்மையாக இருக்கின்றன. அந்த முதன்மையாக இருக்கின்ற அந்த எடுப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். நிறைவிதி எடுப்பு பற்றி பார்த்திருந்தோம், அதே போல நிறைமறை எடுப்பு பற்றி பார்த்திருந்தோம், அதே போல குறைவிதி எடுப்பு பற்றி பார்த்திருந்தோம், அதே போல குறைமறை எடுப்பு பற்றியும் நாம் பார்த்திருந்தோம். ஆகவே மாணவர்கள் தெளிவாக இந்த நாட்பிரிவு திட்டம் பற்றி நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இதற்கு அப்பால் சில குறிப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த நாட்பிரிவு திட்டத்துக்குள் வருகின்ற சில இடர்பாடான எடுப்புகளை நாங்கள் எவ்வாறு இனம் காண்பது என்பதையும் நாங்கள் கட்டாயமாக இனம் காண வேண்டிய தேவை அங்கே இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய விடயம், இந்த அளவியல் எடுப்புகள், அதாவது மரபு ரீதியான எடுப்புகள் என்ற வகையீட்டில், அதாவது தனி எடுப்புகள், சில வகைகளில் எழுவாயின் அங்கத்துவம் தனியனாக தரப்படலாம். உதாரணமாக இலங்கை, இலங்கை ஓர் நாடு, இலங்கை ஒரு நாடு. இங்கே நீங்கள் அவதானியுங்கள், கட்டாயமாக எழுவாய் தனியனாக இருக்கின்றது. ஆகவே எழுவாய் தனியனாக இருந்து அங்கே ஒரு நாடு ஆகும், அங்கு இணைக்கும் சொல்லானது ஆகும் என்று விதிக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஒரு நாடு ஆகும் என்று சொல்லப்படுகின்ற போது எழுவாய் தனியனாக தரப்பட்டு அங்கே இணைக்கும் சொல்லுடன் விதித்து தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தரப்படுகின்ற போது பாரம்பரிய அளவியலாளர்கள் இதனையும் நிறைவிதி எடுப்பாகத்தான் கருதினார்கள். ஆகவே எழுவாயின் அங்கத்துவம் தனியனாக தரப்பட்டு அவை விதிக்கப்பட்டு அவை தனி விதியனாக இருந்தாலும் அவை
பாரம்பரிய அளவியல் மரபில் அவை நிறைவிதி எடுப்புகளாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இது பாரம்பரிய அளவியலின் ஒரு குறைபாடாகவும் நாங்கள் கருதலாம். அதே நேரத்தில் அந்த எடுப்பினை நாம் பாரம்பரிய எடுப்பினர்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு தனியன் தரப்பட்டு, எழுவாய் தனியனாக தரப்பட்டு, அவற்றின் இயல்புகள் பயனையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விதித்து தரப்பட்டாலும் அதனை நாங்கள் நிறை விதி எடுப்பாக கருத வேண்டும். ஆகவே மாணவர்கள் குழம்பக்கூடாது. அதனை பாரம்பரிய எடுப்பு வகையீட்டில் உங்களை கேட்கின்ற போது நீங்கள் கட்டாயமாக நிறை விதி எடுப்பு, இதனை நீங்கள் ஏ எடுப்பு என குறிக்க வேண்டும், மறக்கக்கூடாது. ஏ எடுப்பு என நீங்கள் குறிக்க வேண்டும், அல்லது நிறை விதி எடுப்பு என குறிக்க வேண்டும். இதில் உங்களுக்கு பல சொற்கள் வரலாம். இந்த மனிதன் நல்லவன் ஆவான் என்பது உங்களுக்கு வரலாம். அதே போன்று உங்களுக்கு இந்தியா அழகானது என்று வரலாம், அல்லது அமெரிக்கா வல்லரசு ஆகும் என்பது வரலாம். ஆகவே எப்பொழுதும் அங்கே தனி இடுகுறிப்பதம், நாங்கள் சொல்லுகின்ற இலகுவாக சொல்ல போனால் தனி இடுகுறிப்பதமானது. தனி இடுகுறிப்பதம் என்று சொன்னால் ஒரு பெயரை சுட்டுவதோ அல்லது ஒரு இடத்தை சுட்டுவதாகவோ அந்த எழுவாய்ப்பதம் தரப்பட்டு அங்கே இணைக்கும் சொல் விதித்து தரப்படுமாயின் அதனை நாம் நிறை விதியாக பாரம்பரிய எடுப்பில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரம்பரிய எடுப்பில். அதே போன்று இரண்டாவது நோட்டாக நான் சொல்லுகின்றேன், இரண்டாவது குறிப்பாக சொல்லுகின்றேன். இரண்டாவது, இலங்கை ஒரு நாடு அல்ல என்று உங்களுக்கு தரப்படுகிறது. ஆகவே எழுவாய் இனங்கத்துவம் தனியனாக தரப்பட்டு அங்கே அல்ல என்ற அங்கே மறை இணைக்கும் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அல்ல என்ற மறை இணைக்கும் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் மாணவர்கள் கட்டாயமாக விளங்க வேண்டிய விடயம், அங்கே தனியன் தரப்பட்டு அல்ல என்று தரப்பட்டாலும் பாரம்பரிய எடுப்பில் நீங்கள் நிறை மறையெடுப்பாக கருத வேண்டும். இதனை நீங்கள் நிறை மறையெடுப்பு அல்லது ஈ எடுப்பு என நீங்கள் கட்டாயமாக கருத வேண்டும். ஆகவே தனி மறையாக கருதக்கூடாது. பாரம்பரிய எடுப்பில் அல்லது மரபு ரீதியான எடுப்பில் அல்லது அரிஸ்டோட்டிலிய எடுப்பில் என்று உங்களுக்கு கேள்வி வருகின்ற பொழுது நீங்கள் கட்டாயமாக இதனை நிறை மறையெடுப்பாகத்தான் கருத வேண்டும். அதில் தனி இடுகுறிப்பதம் என்று சொன்னோம் ஏற்கனவே. அந்த தனி இடுகுறிப்பதம் தான் அங்கே தரக்கூடியதாக இருக்கும். அவற்றை நீங்கள் மாணவர்கள் மறக்கக்கூடாது. ஆகவே உங்களுக்கு நாட்பிரிவு திட்டம் தொடர்பான விளக்கம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போன்று அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம், முப்பிரிவு திட்டம் பற்றிய விளக்கம். மாணவர்களுக்கு அடுத்ததாக தெரிய வேண்டிய விஷயம், இந்த பாரம்பரிய எடுப்பு வகையீட்டில் சொல்லப்படுவது முப்பிரிவு திட்டம். மறக்கக்கூடாது. முப்பிரிவு திட்டம். முப்பிரிவு திட்டம். மாணவர்களுக்கு மறக்கக்கூடாது. முப்பிரிவு திட்ட வகையீடு. ஆகவே இங்கே 3 எடுப்புகள் இருக்கின்றது என்பது சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நாற்பிரிவு திட்டம் என்றால் 4 எடுப்புகள் இருந்திருக்கின்றது. இங்கே முப்பிரிவு திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 எடுப்புகள் அங்கே இருக்கின்றன. மாணவர்கள் மறக்கக்கூடாது, 3 எடுப்புகள் அங்கே இருக்கின்றன. அந்த 3 எடுப்புகளும் யாவை என்று நீங்கள் பார்த்தால், ஒன்று அறுதி எடுப்புகள் அங்கே காணப்படுகின்றது. அறுதி எடுப்புகள் அவை மறக்கக்கூடாது. அறுதி எடுப்புகள். அதே போன்று நிபந்தனை எடுப்புகள். அதே போன்று உறழ்வு எடுப்புகள். மாணவர்கள் மறக்க முடியாத ஒரு விடயமாக இந்த 3 எடுப்புகளையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஒன்று அறுதி எடுப்புகள், இரண்டாவது நிபந்தனை எடுப்புகள், மூன்றாவது உறழ்வு எடுப்புகள். மாணவர்கள் மறக்கக்கூடாது. அவை 3 எடுப்புகளும் மிக முதன்மையாக அங்கே காணப்படுகின்றன. அப்ப முதலாவதாக நாங்கள் பார்ப்பது முப்பிரிவு திட்டம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஓர் எடுப்பிற்கும் இன்னொரு எடுப்பிற்கும் இடையிலான விசேட தனித்துவ இயல்புகளின் அடிப்படையில் சொல்லு நீங்க விடக்கூடாது பிள்ளைகள். ஓர் எடுப்பிற்கும் இன்னொரு எடுப்பிற்கும் இடையிலான விசேட தனித்துவ இயல்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற எடுப்புத்தான் இந்த முப்பிரிவு திட்ட எடுப்பாகும். ஆகவே இந்த முப்பிரிவு திட்ட எடுப்பில் நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது அறுதி எடுப்புகள். மறக்கக்கூடாது. முதலாவது பார்க்க வேண்டியது அறுதி எடுப்புகள். அறுதி எடுப்புகள். முதலாவது பார்க்க வேண்டியது அறுதி எடுப்பு. அப்ப
அப்ப அறுதி எடுப்பு என்றால் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். நிபந்தனைகள் எதுவுமின்றி என்று சொல்லும் முக்கியம். நிபந்தனைகள் எதுவுமின்றி எழுவாய்க்கு பயனிலை விதிக்கின்ற அல்லது மறுக்கின்ற ஒரு எடுப்பைத்தான் நாம் அறுதி எடுப்பு என அழைக்கின்றோம். மாணவர்கள் மறக்கக்கூடாது. அறுதி எடுப்பு என்றால் என்ன என்று நோக்குகின்ற போது அறுதி எடுப்பு என்பது நிபந்தனைகள் எதுவுமின்றி, சொல்லும் முக்கியம் பிள்ளைகள், நிபந்தனைகள் எதுவுமின்றி எழுவாய்க்கு பயனிலை விதிக்கின்ற அல்லது மறுக்கின்ற எடுப்புகளைத்தான் நாம் அறுதி எடுப்புகள் என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த அறுதி எடுப்புகள் திட்டவட்டமான செய்தியை அர்த்தமுள்ள வகையில் எடுத்து காட்டுகின்ற எடுப்புகளாகத்தான் இந்த அறுதி எடுப்புகள் அமையக்கூடியவையாக காணப்படுகின்றன. அவற்றில் நீங்கள் முதலாவதாக பார்க்கின்ற போது உதாரணத்தை விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்றுதான் எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர். எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர். இறப்பவர்கள் ஆவர். அங்கே பாருங்கள், எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்ற எடுப்பை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே மிகவும் முதன்மையான ஒரு விடயமாக இருப்பது எழுவாயின் அங்கத்துவம். எழுவாயின் மனிதர்கள், அங்கே பாருங்கள் பயனிலை இறப்பவர்கள், அங்கே எழுவாய்க்கு முன்னுக்கு இருக்கிற அளவு சொல்லு எல்லாம் என்று தரப்பட்டிருக்கின்றது. அதே போல இணைக்கும் சொல்லு ஆகும் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எடுப்பில் எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்பது ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றது, ஒரு அர்த்தத்தை தருகின்றது, ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவினை எமக்கு தருகின்றது. ஆகவே இங்கே எந்த விதமான நிபந்தனையும் இங்கே தரப்படவில்லை. ஆகவே நிபந்தனை இல்லாது அங்கே திட்டவட்டமான செய்தியை அங்கே தரப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் அறுதி எடுப்புகள் என அழைக்கக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தது எல்லாம், அதாவது எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர், அடுத்தது எந்த மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல, அதே போன்று சில மனிதர்கள் இறப்பவர்கள் ஆவர், அதே போன்று சில மனிதர்கள் இறப்பவர்கள் அல்ல என்பவை அனைத்தையும் நாங்கள் என்னவாக கருதலாம் என்று சொன்னால் அந்த எடுப்புகளை நாங்கள் அறுதி எடுப்புகளாக நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே ஏற்கனவே பார்த்த நாட்பிரிவு திட்ட வகையீடு அனைத்துமே அறுதி எடுப்புகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமையும். மாணவர்கள் மறக்கக்கூடாது. அறுதி எடுப்புகள் என்று சொன்னால் அளவு சொல் அங்கே காணப்பட வேண்டும், அதே போன்று எழுவாய் காணப்பட வேண்டும், அதே போன்று பயனிலை காணப்பட வேண்டும், அதே போன்று இணைக்கும் சொல் காணப்பட வேண்டும், செய்தி இருக்க வேண்டும், நிபந்தனைகள் எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. இவ்வாறு காணப்படுகின்ற போது அதைத்தான் நாம் அறுதி எடுப்புகள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இதைத்தான் அரிஸ்டோட்டிலும் அறுதி எடுப்புகள், திட்டவட்டமான செய்தியை தருகின்ற எடுப்புகள், அறுதி எடுப்புகள் என குறிப்பிட்டு செல்கின்றார். ஆகவே இவ்வாறான விடயத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்ததாக இரண்டாவதாக நாங்கள் பார்ப்பது நிபந்தனை எடுப்புகள். மாணவர்கள் மறக்கக்கூடாது, மிகவும் முதன்மையானது இந்த நிபந்தனை எடுப்புகள். நிபந்தனை எடுப்புகள் மறக்கவே கூடாது. இரண்டாவதாக நாங்கள் பார்ப்பது நிபந்தனை எடுப்புகள். நிபந்தனை எடுப்புகள். அப்ப இந்த நிபந்தனை எடுப்பு என்றால் என்ன என்பதனை மாணவர்கள் விளங்க வேண்டும். நிபந்தனையின் அடிப்படை ஒன்றின் உண்மையில் இருந்து இன்னொன்றின் உண்மை தொடர்பதாக இருப்பதாயின் சொல்லு முக்கியம். கவனமாக தெளிவாக நீங்கள் படித்தீர்களாக இருந்தால் அளவியலை போல ஒரு தர்க்க ரீதியான சிறந்த சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவான துறையான பாடத்தை நாங்கள் வேறு எந்த திறமையிலும் நாங்கள் பார்க்க முடியாததான் காணப்படும். அளவியல் அறிவை பெற்றுக்கொண்டவன் எல்லா பாடத்தையும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நிபந்தனை எடுப்பு என்பது நிபந்தனையின் அடிப்படையில் ஒன்றின் உண்மையில் இருந்து இன்னொன்றின் உண்மை தொடர்வதாக இருப்பதாயின் அதனைத்தான் நாம் நிபந்தனை எடுப்பென அழைக்கின்றோம். மறக்கக்கூடாது. உதாரணமாக நீங்க பார்க்கின்ற போது உங்களுக்கு விளங்கும். மழை பெய்யுமாயின், மழை பெய்யுமாயின் நிலம் நனையும், நிலம் நனையும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், மழை பெய்யுமாயின் நிலம் நனையும். பாருங்கள், மழை பெய்கிறதால நிலம் நனைகின்றது. ஆகவே நிபந்தனை இருக்கின்றது. இந்த முற்கூற்றினால் பிற்கூற்று தொடர்வதாக இருக்கின்றது.
அல்லது ஒரு காரணம் மழை பெய்தல் என்ற காரணத்தால் நிலம் நனையும் என்ற காரியம் அங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றது. அதே போன்று மழை பெய்தல் என்பது முன்னெடுப்பாகவும் நிலம் நனைதல் என்பது பின்னெடுப்பாகவும் காணப்படுகின்றது. முன்னெடுப்பினால் பின்னெடுப்பு நிகழ்கின்றது. ஆகவே ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஓர் உண்மை மழை பெய்தல் என்பது உண்மையாக இருந்தால் நிலம் நனைதல் என்பது அங்கே உண்மையாக இருக்கின்றது. இதனால் தான் நிபந்தனை எடுப்புகள் என்பது நிபந்தனையின் அடிப்படையில் ஓர் உண்மையில் இருந்து இன்னொன்றின் உண்மை தொடருவதாக இருப்பின் அதனை நாம் நிபந்தனை எடுப்பு என அழைக்கலாம். அதற்கு நாங்கள் உதாரணங்கள் பலவற்றை பார்க்கலாம். காற்றடித்தால் மரம் முறியும். அதே போன்று கடல் பேரலை நாட்டுக்குள் வரப்பட்டால் மக்கள் எல்லோரும் இடம்பெயர வேண்டி ஏற்படும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் எனில் அவர்கள் பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெறுவார்கள். அதே போன்று அளவியலை அவர்கள் சிறந்த பாடமாக ஏற்றுக்கொண்டு படிப்பார்கள் என்பதால் அவர்கள் சட்டத்திறனியாக வெளிவருவார்கள். ஆகவே ஒரு நிபந்தனை என்பது முற்கூற்றினால் பிற்கூற்று நிகழ்வதாக எடுத்து காட்டப்படுகின்றது. அவ்வாறான செயற்பாட்டின் அடிப்படையில் தான் இங்கே நிபந்தனை எடுப்பு நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த நிபந்தனை எடுப்பில் முன்னெடுப்பு பின்னெடுப்பு என்ற இரண்டு எடுப்புகள் அங்கே முதன்மையாக இருக்கின்றன. அவற்றில் முற்கூற்று பிற்கூற்று என்றும் நீங்கள் குறிப்பிடலாம், அல்லது காரணம் காரியம் எனவும் நீங்கள் குறிப்பிடலாம். காரணம் என்பது முன்னெடுப்பு, காரியம் என்பது பின்னெடுப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் இது பற்றி தெளிவாக நீங்கள் விளங்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதற்குள் பாரம்பரிய முப்பிரிவு திட்டத்திற்குள் அறுதி எடுப்புகளை பார்த்திருக்கின்றோம். அதே போல நிபந்தனை எடுப்புகளை பார்த்திருக்கின்றோம். நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் உறழ்வு எடுப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் நீங்கள் கட்டாயமாக இந்த அளவியலும் விஞ்ஞான முறைமையும் என்ற ஒவ்வொரு பகுதியையும் உங்களுக்கு இணையதளத்தின் மூலமாக யூடியூப்பின் மூலமாக நீங்கள் பார்வையிடுவதற்கு நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கான அறிவுகள் அனைத்தையும் நான் தருவதற்கு இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அதன் மூலம் சிறந்த பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும். என்னால் எழுதப்பட்ட புத்தகங்களும் நூல்களும் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. எல்லாவற்றையும் கற்று நீங்கள் பல்கலைக்கழக வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டும். உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கமாகிய 077 65 84 55 1 என்ற 077 65 84 55 1 என்ற இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற போது உங்களுக்கான சந்தேகங்களை நான் தீர்த்து வைப்பேன். அது மட்டுமின்றி நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும். அளவியலும் விஞ்ஞான முறைமையும் என்ற விடயத்தை தெளிவாக சொல்லியிருப்பதனால் ஆகவே அது பற்றிய பிடித்திருந்தால் சில வேளைகளில் உங்களுக்கு சில வேளைகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போன்று லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள். அதன் மூலமாக சிறந்த அறிவினை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று என்னுடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான புத்தகங்களும் நூல்களும் உங்களுக்கு தேவையான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என கூறி நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.